இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி 200 இருந்தது. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணலான்னு கேட்டார். நேராக போய் போர்க் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை க்ளீன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாரு. க்ளீன் பண்ண போர்க்கை ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா 3ஐயும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் அந்த கறியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க ரூட்லெஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே வாணலில் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளியை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா போட்டு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த போர்க் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதில் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், மட்டன் மசாலா போட்டுக்கிட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை மறுபடியும் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆனதும் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல கிரேவி இதில் வந்ததும் அதில் சிறிது கொத்தமல்லி தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. சூடான சுவையான போர்க் கறி ரெடி. வெல்கம்.